இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்றார் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல்நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் தன் அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை நம் ஜெபத்தால், தூய்மையான உள்ளத்தால், விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோனியார் குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி இறைவார்த்தையை இவ்வுலகம் முழுவதும் பரவ இயேசுவின் சீடர்கள் வழியில் இறை தூதராய் இம்மண்ணில் அவதரித்து வரம் நல்கும் வள்ளலாம் நம் புனிதர் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோனியர் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்று முளையெல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு நேர் வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசாயா எழுதிய நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 1 to 9 முடிய. உசியாவின் பேரனும்
யோதாமின் மகனுமான ஆகாசு யூத நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரட்சின் என்னும் சிரிய நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரிய நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராஹிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நீர் என்னில் இருப்பதனால் ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே என்னை காக்கும் இனிய மீட்பரே. Alleluia, 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 alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளம் தாளமும் முழங்கிடுவோம் மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளம் தாளமும் முழங்கிடுவோம் நல்லவராண்டவர் என்றுரைப்போம் நாளுமே அவரை போற்றிடுவோம் நல்லவராண்டவர் என்றுரைப்போம் நாளுமே அவரை போற்றிடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாசி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியான நாளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாவது மண்ணாங்கட்டியாவது சாப்பிட்டு போகலான்னு வந்த சாமி. பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேரும் மகிழ்ச்சியாக இல்லை, சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கிறீங்க. அப்படியா? எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவாங்க, ஆனால் மகிழ்ச்சியை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அது யார் தான் கொடுக்க முடியும்? அந்தோனியாரா ஆண்டவரா? அந்தோனியார்ட்ட கோயிலில் உட்காந்துக்கிட்டு நைட்டாக சொல்கிறீங்களா? அந்தோனியாரா ஆண்டவரா? உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் தருவேன்னு சொன்னது அந்தோனியார் தானே?
இன்னும் ஒரு முடிவுக்கு வருவோம். கொஞ்சம் பேர் வாயாவது அசைக்கிறாங்க, சொல்லியாவது ஒப்ப ஏதாவது அப்படின்னு. கொஞ்சம் பேர் வாயவே அசைக்கிறது, எங்கிட்டாவது அசைச்சு மாட்டிக்க வேண்டாம்லாரு. அதனால் எதாக இருந்தாலும் சாமியாரோடய போய் தொலையட்டும். எங்கள் பிள்ளைகளை அந்தோனியாருடைய திருத்தலத்தில் இங்கே நிற்கிறது ஆண்டவர். இவர் அனுப்புனது யாரு? இவர் அனுப்புனது இயேசு ஆண்டவர் அனுப்புனது யாரு? பிதா. பார்த்தீங்களா? இவர் இறங்கி வந்தார். இவர் மேலே போகும்போது இவர் என்ன சொல்லிட்டு போனார்? நான் போய் இன்னொருத்தர் அனுப்புறேன்னாருல, அவர் யாரு? யாராவது கூட்டத்திலேருந்து கத்துறா? ஆமாம், அக்கா கத்திட்டாங்க, வெரி குட். அவர் போய் தூய் ஆவி அனுப்புனார். இதுதான் நம்ம அடையாளம். என்னது? தந்தை. இந்த 3 அடையாளத்துக்கு சான்று பகர வந்தவர் தான் அந்தோனியார். இப்போ புரிஞ்சுட்டா? இப்போ யார் ஒஸ்தி? தந்தை, மகன், தூய் ஆவியார் ஒஸ்தியா, அந்தோனியார் ஒஸ்தியா? என்ன சொன்னாலும் அந்தோனியார் தான் ஒஸ்தி. அந்தோனியார் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல புனிதர், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உயர்ந்தது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அறிவற்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இதைத்தான் அந்தோனியார் விரும்பினார். இப்போ இந்த இடத்துல நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். உங்களுக்கு நடந்துச்சா? இந்த கோயிலில் ஜெபம் பண்ணி எனக்கு கிடச்சிச்சு சாமி, அந்தோனியார் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணி கிடச்சிச்சு, அந்தோனியார்கிட்ட கேட்டால் எனக்கு கொடுப்பார் சாமி அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீலிங் வச்சுருப்பீங்க இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான காரியங்கள், சில அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் யார் கொடுத்தா? அந்தோனியார் கொடுத்தாரா, ஆண்டவர் கொடுத்தாரா? பிதா தான் செய்கிறார். பிதா யார் வழியாக செய்கிறாரு? அந்தோனியார் வழியாக செய்கிறார். ஏன் அந்தோனியார் வழியாக செய்கிறாரு? அந்தோனியாருக்கும் பிதாவுக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ நீங்கள் எங்கள் பங்கில் இருக்கிறீங்க, நீங்கள் பங்கில் வந்து நிறைய எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஃபாதர் உங்கள் ரூமை கூட்டி தரேன் ஃபாதர், ஃபாதர் எங்கேயோ போகணுமா சொல்லுங்கள் ஃபாதர், போயிட்டு வரேன் ஃபாதர் அப்படின்னு எனக்கு ரொம்ப உதவி செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, ஃபாதர் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஃபாதர், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்போ நான் உதவி செய்வேனா செய்ய மாட்டேன்னா? ஏன்னா நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க. அதே மாதிரி தான் அந்தோனியார் கடவுளுக்கு நிறைய உதவி செஞ்சிட்டார். அதனால் அந்தோனியார்கிட்ட நம்ம கேட்டால் அந்தோனியார் அப்பான்னு பார்த்தாருன்னா போதும், ஆண்டவர் உடனே உனக்கு போட்டுருவார். இந்தா அந்தோனியார் திரும்பி பார்த்துட்டார், இந்த புடி அப்படின்னு. அப்படி என்ன அந்த அந்தோனியார் செஞ்சார்? ஒரு நிறைய சொல்லலாம், அதில் ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த மகன் இயேசுவுக்கு அவர் சான்று பகர்ந்தார். என்ன பகர்ந்தார்? சான்று பகர்றதுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கணவருக்கு மனைவியாக இருப்பீங்களா? ஒரு கணவருக்கு மனைவியாக இருப்பீங்க, அப்படி தானே? ஒரு மனைவிக்கு கணவராக இருப்பீங்க. யாரையுமே காணோம், கணவரெல்லாம் ரொம்ப காணோம், வெளியில் உட்காந்துருக்காங்க. கை காட்டுறாரு, உட்காந்துருக்கேன்ப்பா, ஏப்பா விட்டுறாதப்பா அப்படின்னு. இடம் இல்லை. ஆமாம், இடம் இல்லை. பெரிய கோயிலாக ஆண்டவர் கட்டி தருவார், எல்லாரும் உள்ள உட்கார்ற மாதிரி ஜெபம் பண்ணுவோம். அந்தோனியார் அதையும் செய்வார். அப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஒரு கணவன் ஒரு மனைவிக்கும், ஒரு மனைவி ஒரு கணவனுக்கும் தான் நம்ம உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கணும் இல்லையா? அப்படி தானே? இப்போ இந்த அந்தோனியார் வாழ்ந்தப்போ கூட நிறைய நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இவர் யாரை பிடிச்சிக்கிட்டாருன்னா இயேசுவை பிடிச்சிக்கிட்டார். இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது பேர் பக்த நிலை. இப்போ நம்மளாம் அந்தோனியாரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பேர் பக்தர்கள். அது பேர் சொல்லுவாங்க இல்லையா? பக்த கோடிகள், அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, பக்த கோடிகள் அனைவரும் பரிசெயக்கிடமாக வந்து அன்னதானம் பெற்று செல்லுங்க சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இவர் பக்தராக இருந்து ஆரம்பிச்சிருப்பார். இயேசுவுக்கு பக்தராக இருந்து ஆரம்பித்தவர் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போனார், லெவல் தாண்டி போனார். எங்கே போனாருன்னா, யார் சொல்லுவா? முன்னுரையில் அன்னை வாசித்தார், அந்த வார்த்தையை சொன்னார். அவரே யோசிக்கிறார், நம்ம தான் வாசித்தோம், எதை சொன்னோம், நிறையா சொன்னமே, எதை கேட்குறாரு இவர்? அப்படி தான் நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க. நான் சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும். சீடர் என்கிற நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டார்.
அதுதான் சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறைய சீடர்கள் இருந்தாங்க, இயேசுவோடையே கூட சுற்றினவங்க. அந்தோனியார் கூட சுற்றலை, இயேசுவோட இல்லை. ஆனால் பின்னாடி வந்த நாட்களில் இவர் இயேசுவோடைய பைபிளை படித்து இயேசு கொடுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் வச்சு இயேசுவின் சீடராக மாறிட்டார். இப்போ இயேசுவுக்கு பக்தர் பிடிக்குமா, சீடர் பிடிக்குமா? அப்போ பக்தர்னா யாரு, சீடர்னா யாரு? ஏன் பக்தர் பிடிக்காதுங்கிறீங்க? நீங்கெல்லாம் பக்தரா சீடரா? இப்போ நான் விளக்கம் சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் சொல்லுங்க. இப்போ சொன்ன வரைக்கும் ஓகே. இப்போ பக்தர்னா யாருன்னா தான் விரும்புகிறத கொடுப்பான். ஓகே, இப்போ மாலை போடணும், ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு வாடா, ஆள் உயர மாலை, என் உயரம் 5 அடிக்கு வாங்கிட்டு வாடா, அந்தோனியாருக்கு போடும். இப்படி தான் விரும்பினதை கொடுக்கறது பக்த நிலை. கடவுள் என்ன விரும்புகிறாருன்னு கேட்டு கொடுக்கறது சீட நிலை. இப்போ கடவுள் சொல்கிறார், உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படி சொன்னால் நீங்கள் விட்டுட்டு வரணும், அப்போ தான் சீடர். அப்படி யாரையும் கேட்க மாட்டார், நீங்கள் என் பின்னாடி வந்துடாதீங்க, பங்குல வச்சு சோறெல்லாம் போட முடியாது யாருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு செய்கிறவன் சீடர். யோவான் செய்தியில் 15வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் ஆண்டவர் இந்த ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஆசை இருக்குல்ல, அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் மிகுந்த கனி தந்து, வார்த்தையை பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மாமரம் வச்சுருக்கிறீங்க அல்லது எலுமிச்சைப்பழ மரம் வச்சுருக்கிறீங்க, அது நல்லா காய்ச்சி அப்படியே கொத்து கொத்தா தொங்குனா நல்லா சந்தோஷமாக இருக்குமா? ஒன்றே ஒன்று தொங்குனா நல்லா இருக்குமா? கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கணும். மாங்காய்னா கொத்து கொத்தா தொங்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்தோனியாருக்கு நான் சோறாக்கி போடுவேன் ஜாமி, வருஷத்துக்கு ஒரு திருவிழா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கதவை மூடுறது தான். மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பது தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இதைத்தான் புனித அந்தோனியார் செஞ்சார். இன்னைக்கும் அவர் பேரால கடவுளுக்கு 5 வருஷம் 10 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எங்கெல்லாம் புனித அந்தோனியார் பேரால யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கடவுள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர் உயிரோடு இந்த உடலோடு வாழ்ந்தப்போ மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாய் இருந்து அவர் மாட்சி கொடுத்தாரு. பிரைஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கிட்டாலும் நான் புரியாத மாதிரியே தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்ப இவ்வளவு நன்மைத்தனத்தை புனித அந்தோனியார் வழியா ஏன் கடவுள் நமக்கு செய்கிறார்? கல்யாணம் பண்ணலை, அப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, என் புருஷன் நல்ல ஒரு பொண்ணை காட்டு, நல்ல ஒரு மகனை காட்டு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, உடனே காட்டியிருப்பாரு. குழந்தை பாக்கியம் இல்லை, கேட்டீங்க, கொடுத்தாரு, எல்லாம் நடந்துச்சு, கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, எல்லாம் ஓகே. ஏன் கடவுள் அந்தோனியார் வழியா உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார்? இப்போ இந்த திருவிழா வெகு விமரிசையாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சாட்சி தானே, இது ஒரு பெரிய அற்புதம் தானே. இல்லாட்டினா எத்தனையோ கோயில் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. உங்கள் கோயில் பாருங்கள், 1967 சின்ன ஒரு கெபி, இதுக்கு பேர் கெபி, ஒரு சின்ன ஒரு கூடாரம் போட்டு அங்கே அந்தோனியாரை வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1987 கொஞ்சம் கிரில் கேட்டுக்கு போட்டு அது வச்சுருக்கிறாங்க. ஏன் கிரில் கேட்டு போட்டிருக்காங்க? கண்டிப்பாக அதில் உண்டியல் வச்சுருந்துருப்பாங்க. அதையும் ஆட்டையை போட்டுறப்படாதுன்னு கிரில் கேட்டு போட்டு அப்போனா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஒரு அந்தோனியார் 3 பக்கம் அந்தோனியாராக இருக்கிறார். இப்படி 2007 ஒரு பெரிய ஆலயமாக இது கட்டப்பட்டிருக்கு. அன்னையிலேருந்து இது திருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது பாருங்களேன். அப்போ இவ்வளவு ஒரு வளர்ச்சி, இதுவே பெரிய அதிசயம். இப்போ நம்ம செய்யக்கூடியதெல்லாம் கடவுள் அங்கீகரிக்கிறாருன்னா, கடவுள் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட கேட்குறாரு, அந்தோனியார் வழியாக கேட்குறாரு. நீ வெறுமனை எனக்கு திருவிழா கொண்டாடிட்டு நீ போனீன்னா அது எனக்கு பிடிக்காது. இப்போ நான் ஒரு பையனை கூப்பிட்டு 100 ரூபா கொடுக்குறேன், அவன் சொல்கிறான், எனக்கு ஒரே கஷ்டம் ஃபாதர், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், அல்லது வீடு கூரையெல்லாம் உடஞ்சி போச்சு, அந்த கூரையை மாற்றணும் சாமி, எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா கீத்து போட்டுருவேன் அப்படி சொல்கிறேன். நான் 1000 ரூபா பணம் கொடுக்குறேன். பணம் கொடுத்துட்டு நான் போய் பார்ப்பனா இல்லையா, அவன் கூரை போட்டிருக்கிறானான்னு பார்ப்பனா இல்லையா? அவன் கூரை போட்டான்னா சந்தோஷம், நம்ம காசு கூரையாக நிற்கிது.
உள்ள சந்தோஷமாக குடும்பம் இருக்குது. அவன் கூரை போடாமல் அவன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும், அப்படி தானே? இப்போ கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார். கோயிலேருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நிறையா. இப்போ இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அவர் சொன்னதை செஞ்சீங்களா? செஞ்சிருந்தா நீ சீடன். அவர் என்ன சொன்னார்னே தெரியல சாமி அப்படின்னா இப்போ சொல்லுங்க, ஆமாம் அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சீடர். இப்போ சொல்லுங்க, நீங்கள் சீடரா பக்தரா? இதுதான் நமக்கு தேடல், இதுதான் நம்ம தேட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நற்செய்தி வாசிச்சோம் பார்த்தீங்களா? ரொம்ப பயங்கரமான நற்செய்தி. என்ன நற்செய்தி? மனம் மாற தவறிய நான் ஊர்களை பார்த்து என்ன சொல்றாரு? கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏன்னா எதுக்கு இப்படி சபிக்கிறாரு? ஓ ஊர்ல நான் செஞ்ச நல்ல காரியத்தை போய் சோதம் கொமோராவில் செஞ்சிருந்தான்னா அவன் மனம் மாறி அப்பவே என்கிட்ட ஓடி வந்திருப்பான், நல்ல வாழ்க்கையை மாத்திருப்பான். உங்ககிட்ட செஞ்சதை அவன்கிட்ட செய்யல, அதனால அந்த சோதம் கொமோரா அழிக்கப்பட்டது. இப்ப எங்கேயோ செய்ய வேண்டிய நன்மைத்தனத்தெல்லாம் கடவுள் செய்யாம இங்கே உங்ககிட்ட செய்யறார். அப்போ உங்ககிட்ட கணக்கு கேட்பாரா இல்லையா? கேட்பாரா இல்லைங்களா? கேட்பாரு. அப்போ நீங்க சொல்ல முடியாது, இல்லைங்க நாங்கள் அந்தோனியாருக்கு 10 நாள் 9 நாள் எடுத்து 10 சாமியாரை கூப்பிட்டு அது சொல்லார் வரமா போடான்னு. நீ திருவிழா கொண்டாடுனியா? நீ தேர் இழுத்தியா? நீ கொடியை 100 அடி உயரத்தில் பறக்க விட்டியா? இதெல்லாம் கேட்க மாட்டாரு ஆண்டவர். 2 பிரிக்கிறார் பார்த்தீங்களா? வலப்புறம் இடப்புறம் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாரு? வலப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? நான் பசியாக இருந்தேன், சோறு போட்டேன். நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தேன். நான் சிறையில் இருந்தேன், என்னை நீ பார்த்த. பார்த்தீங்களா? அப்போ அவங்க கேட்பாங்க, நாங்கள் எப்போ செஞ்சோம்? நீங்கள் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோன்னு சொல்கிறீங்க. சின்னஞ்சிறியவர்களுக்கு, யாருமே இல்லாதவங்களுக்கு நீ செஞ்சப்பெல்லாம் எனக்கு தான் செஞ்ச. பார்த்தீங்களா? செயல்பாடு. இன்னைக்கு அந்தோனியார் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி திருவிழா கொண்டாடிட்டு வருஷம் திருவிழா முடிஞ்சிச்சுப்பா, நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நினச்சிருந்துருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இங்கே நிற்க மாட்டார். அவர் ஒரு நாள் இப்படி திருவிழா கொண்டாடினதில்லை. அவர் ஆண்டவருக்காக வார்த்தைக்காக ஓடினார். கையில் பைபிள் வச்சிருக்கிறார். நம்ம எடுக்க வேண்டிய செயல்பாடில் முதல் செயல்பாடு, சீடத்துவத்துக்கான செயல்பாடு, கையில் பைபிள் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கையில் எடுத்து ஆண்டவருக்கான வீரர்களாக நம்ம ஓடணும். அந்த பைபிள் நம்ம வாசிக்க வாசிக்க வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், இப்படி ஓடு, அப்படி ஓடு, இதை போய் செய், அதை போய் எடு. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த விவிலியத்தை வாசிக்காத போது நம்ம எல்லாம் பக்தர்களாகவே இருப்போம். பக்தர்களாக உலகு சார்ந்த நம்ம திட்டமிடுவோம், நம்ம திட்டத்தை செய்ய பார்ப்போம். ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? ஆண்டவரே அது உங்கள் திட்டம் வச்சுக்கோங்க, என் திட்டத்தை சொல்கிறேன். ஒரு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், மருந்து சாப்பிட்றேம்மா, நான் கறி மீன்லாம் சாப்பிடப்படாது, அதனால் காய்கறி சாப்பாடு வைங்க. என்ன அந்த அம்மா எல்லாம் வச்சுட்டாங்க, இலையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மனசு கேட்கல. அந்த அம்மா சாப்பிட உட்காந்தோனையும் இலையே காலியாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு என்னம்மா அதில் அப்படின்னு கேட்டேன். சிக்கன் 65 சாமி வறுத்துருக்குறேன். உன்னைய விட்டுட்டு எப்படி சாமி நாங்கள் சாப்பிட்றேன்? 2 துண்டு வச்சுக்க சாமி. நான் சொன்னேன், மருந்து சாப்பிட்றேன் இல்லைம்மா, அதை சாப்பிட்டா பாய்சன் ஆகிடும், செத்து போயிடுவேன். பரவாயில்ல சாமி, 2 துண்டு வச்சு. இதுதான் பக்த நிலை. இந்த ஆண்டவரே நீ என்ன வேணாலும் கேட்டுப்போ, அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் கொடுக்குறத வாங்கிக்கோ. இந்த நிலையிலிருந்து நீ மாறணும். ஆண்டவர் அதுக்கு தான் 10 நாள் சாமியாருங்க பேசினாங்களா? ஏதாவது மனசுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குதா? இந்த கருத்து பேசினாங்க, இதை செய்ய சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் இந்த திருவிழாவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உடனே நீங்கள் என்ன செய்ய முடியாது? எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அந்தோனியார் மாதிரி போக முடியாது. வீட்டில் கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். வாயில் கண்ட பேச்சு பேசுவேன் சாமி,
இந்த திருவிழாவிலேருந்து கண்ட பேச்சு வராது, காஞ்சாச்சாலாம் வராது, ஆனாவன்னா வராது. பேசுகிறவங்கள சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். போடா. எல்லா இடத்துலையும் வராது. தண்ணி பைப் எடுக்கிற அடி தண்ணி பிடிக்க போகிறப்ப வரும். வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி தள்ளாடி வந்தாருன்னா வரும். அவர் ஆனாவனாவில் பேசினா நம்ம காஞ்சாச்சாவில் பேசணும். அப்போ தான் அந்த ஆளுக்கு புரியும். நீ குடிச்சிருக்கிறவன்ட்ட பேசுனா புரியவே புரியாது. நீ அமைதியாக பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. அப்போ இந்த தீய வார்த்தைகள் உள்ளத்தின் நிறைவு பேசுது. அப்போ நம்மளுடைய செயல்பாடு அடுத்தவனை அழிக்கணும். இனிமேல் அப்படி யோசிக்க மாட்டேன். யாருக்கு தேவையில் இருக்கிறாங்க கண்ணை திறந்து பார்ப்பேன். கடவுள் என்கிட்ட 2 ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஒன்றை தூக்கி என்கிட்ட கொஞ்சம் காசு பணம் கொடுத்துருக்காரு. என்கிட்ட நிறையா இருக்குது. நான் என்ன செய்வேன், அதில் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி ஒரு வயசான பாட்டி யாருமே இல்லை, இந்தாம்மா இதை வச்சு சோறாக்கி சாப்பிடு போ. ஆண்டவர் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ இந்த திருவிழாவிலிருந்து நீங்கள் ஒரு தனி பயணம். இப்போ இந்த அந்தோனியார் பிரசங்கம் வச்சார், அற்புதம் செஞ்சார், எல்லாமே செஞ்சார். ஆனால் அவர் எதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சார்? எந்த ஒரு அமைப்பில் இருந்தார்? திருச்சபை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார். திருச்சபைங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து தான் இதெல்லாம் செயல்பட்டார். இப்போ நீங்களும் திருச்சபைக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு திருச்சபையினுடைய அந்த குட்டி திருச்சபையின் அடையாளம் எது? பங்கு ஆலயம். நீங்கள் பங்கு ஆலயத்துக்கு வரீங்களா? நிறைய பேர் சகாயமாதா கோயில் என் கோயில் தான், நான் இப்படி போகிறப்ப பார்த்துட்டே போவேன். போகிறப்ப பார்த்துட்டே போகிறதுக்காக கோபுரம் இல்லை, உன் உள்ளம் நம்ம கோபுரம் மாதிரி உயர்ந்து இருக்கணும், ஓடி வரணும், ஆண்டவருக்கு மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் என்ன செய்யணும்? இணைந்து இந்த பங்குக்கு செயலாற்றணும். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். பண உதவி இல்லை, உடல் உழைப்பு, நல்ல வார்த்தை. அப்போ எல்லாரும் சேர்ந்து வந்தோன்னா அந்த கோயில் நிரம்பி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று உள்ளே வந்துட்டு போதும், அவ்வளோத்துக்கு இடம் காலியாக இருக்குது. யார் இடம்? அந்த இடம் வராத உங்கள் இடம் தான் காலியாக இருக்கு. அந்த இடத்துல நாய் உட்கார்ந்துருக்கு. வராதவங்கெல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சுதாரிச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு இதுதான் வேணும், இந்த சுதாரிப்பு தான் வேணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் சாயந்தரம் தேர் எடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்தோனியார் இன்னைக்கு நீங்கள் இந்த பூசையில் ஆண்டவரே இந்த சாமியார் சொன்னது போல் நான் வெறுமனை இந்த மாலையை போட்டுட்டு இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. சாப்பாடெல்லாம் கொடுங்க, எல்லாம் நல்லா செய்வீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம். உள்ளத்தில் நான் இனிமேல் என் குடும்பத்தில் இப்படி இருப்பேன், இனிமேல் ஜெபம் பண்ணுவேன். அவர் 3 காரியம் சொன்னார் தொடக்கத்தில் முன்னுரையில். அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார், அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார், சீடத்துவத்தினுடைய அழைப்பில் பயணித்தார். அப்போ நீ ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் எடுத்து இன்றைக்கி திருவிழா இந்த பூசையில் ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. நான் இனிமேல் இப்படி இருப்பேன், என்கிட்ட இருக்கிற இந்த கெட்டதை எடுத்துருவேன் அப்படி சொல்லுங்கள். நைட்டு நீங்கள் திருவிழா தேர் முடிகிற போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் உங்கள் மேலே வைக்க போகிறார். பிரைஸ் எல்லாம் மனுஷன் கொடுத்தா பைக்குள்ளே கையை விட்டு 100-200 கொடுப்பாங்க. ஆனால் கடவுள் கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம், உலகம் தர முடியாத ஒரு ஆசீர்வாதம். அந்தோனியார் உங்களுக்காக பரிந்து பேசுவார். எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். உள்ளத்தில் யார் அந்த வார்த்தையை கொடுக்குறீங்களோ உள்ளுக்குள்ளே தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உள்ளத்திலே அவர் ஊடுருவி காண்கிற தேவன். இப்போ இந்த பூசையில் அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். அப்படியே கண்ணை மூடி நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் கண்களை மூடி கையை கும்பிட்டு, ஆண்டவரே இனிமேல் நான் உமக்கு உகந்த பிள்ளையாக இருப்பேன். என்னுடைய தீய பழக்கம், இந்த பழக்கம் என்கிட்ட இருக்குது, இதிலிருந்து என் குடும்பத்துக்கு நான் சாட்சியுள்ள பிள்ளையாக மாறி வருவேன். இந்த ஒரு தீமையை இந்த திருவிழாவில் எடுத்து வெளியே போடுறேன். என்னை ஆசீர்வதிங்க. என்னால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்பா கசப்புகள் மாறணும். ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற நாங்கள் உமக்கு சான்று பகர ஆற்றல் தாரும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போய் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போய் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான்
வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆமா ஆண்டவரே, ஆத்மாவை இழந்து விடாதே என்று எங்களுக்கு நீர் சொன்னீங்கப்பா. இந்த ஆத்மாவை காப்பாற்றத்தான் அந்தோனியார் போராடினார். நாங்கள் பல வேளைகளில் ஆத்மாவை குறித்த சிந்தனை இல்லாமல் உடல் இச்சைகளுக்கும் உடலால் பாவங்களுக்கும் எங்கள் வார்த்தையால் பேச்சினால் பார்வையினால் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கை வாழ, அந்தோனியாருக்கு உண்மையான சீடத்துவ சாட்சியம் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இதோ இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மன்றாட்டுக்களை கடவுளுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்று திருவிழா திருப்பலியை காண வந்திருக்கும் எம் பங்கு மக்கள் மற்றும் எங்கள் உறவினர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எங்கள் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து மக்களுக்கு தேவையான பணிகளை ஆற்ற அவர்களுக்கு ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் உண்மையான சீடரான புனித அந்தோனியாரே, நாங்கள் உம்மை போலவே இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக மாற தேவையான அருள் ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோனியாரின் 57வது திருவிழாவிற்கு பண உதவி மற்றும் பொருள் உதவி கொடுத்து திருவிழா சிறப்பிக்க உதவிய நல்ல உள்ளங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நல சுகத்தை தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிழலே எம் இறைவா, சென்ற வருடம் முழுவதும் எங்களை உமது நிழலில் வழிநடத்தி சென்றமைக்காக இறைவா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அதுபோலவே இந்த ஆண்டும் வழிநடத்தி சென்றிட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை உருவான இறைவா, பிள்ளைகள் மன்றாடி இருக்கிற மன்றாட்டுக்கள், இன்னும் பிள்ளைகள் தாங்கி வந்திருக்கிற அவருடைய தனிப்பட்ட தேவைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் இந்த திருவிழாவிலே மாற்றமடைய நீரே அவர்களை இரக்கத்தோடு கனிவோடும் கண்ணோக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது உலர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது துறவையும் மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியும் எடுத்து காட்டினால் அதற்கு நீர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர பிரதிநிதிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி வண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். வான்படைகளின் ஆண்டவராம் கடவுளை போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது நீளாம் ஆட்சிமைகள் வாழமும் பிரியமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிறைந்த பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஜரி சரி விசனி பசனி பகவரி. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, இவரும் அளவும் உம் இறப்பினையும் உம் உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, இவரும் அளவும் உம் இறப்பினையும் உம் உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நன்று மக்கு ஒழியும் உரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கிற நமது துறவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது துறவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். இதனாலில் திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த நாளினுடைய உபயதாரர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இந்த திருவிழாவினுடைய தேர்பவனிகளுக்கு உதவி செய்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மறைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கட்டிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆசி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு வாழ்வு அளிக்கிறவர். இவரே அந்தோனியார் வழியாக மாட்சி அடை. இதோ இவர் இன்றைக்கும் அந்தோனியாரை உயர்த்தி வைத்திருக்கிறவர், உங்களையும் உயர்த்துவேன் என்று வாக்களிக்கிறவர். இவருடைய வாக்குறுதியை கேட்டு வாழ வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளுகிற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே. இன்றை உம் திருவுளம் போலே எங்கெங்கும் நிறைவேற வேண்டுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவும் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனிதரின் மகிமையை பறைசாற்ற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.